பாவலரேறு பைந்தமிழ் கல்விக் கழகத்தின் பொறுப்பாளருக்கும் பாவலரேறு பைந்தமிழ் கல்விக் கழகத்தில் இணைந்து தமிழின் இலக்கண சிறப்பும் அறிந்து கொள்ளுகின்ற அருமை அறிஞர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு தொல்காப்பியத்தின் எழுத்ததிகாரத்தின் 8வது இயலாகிய புள்ளி மயங்கியலில் 394வது நூற்பாவை பார்க்க போகிறோம். இதுவும் ஏழ் என்பதனுடைய ரகர ஈறுதான். உயிர் முன் வரினும் ஆ இயல் பிரியாது. ஏழ் என்னும் ரகர மெய்யீற்று எண்ணு பெயர் சொல்லுடன் உயிரெழுத்தினை முதலாவதாக கொண்ட அளவு பெயர் சொல்லும் எண்ணு பெயர் சொல்லும் வந்து புணர்ந்தாலும் எந்தவித மாற்றமும் இன்றி இயல்பாக புணர்ந்து முடியும் என்பது நூற்பா. அளவு பெயர் என்பது நீட்டல் அளவு, முகத்தல் அளவு எல்லாம் இருக்கின்றன. ஏழ் கல். கல் என்பது நம்முடைய தமிழ் சொல். இது ஒரு காலத்துல மயில் என்று போட்டோம். ஏழு கல் இது வந்து நீட்டல் அளவை, அது தெரிஞ்சுக்கலாம். இது நீட்டல் அளவை. இந்த நீட்டல் அளவை என்பதனால ஒரு செய்தியை சொல்லலாம் என்று கருதுகிறேன். தொடக்கமே ஒரு செய்திதான், ஆனாலும் மிகச்சிறந்த செய்தி. ஔவையார் ஒரு வெண்பாவில் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலை மடந்தை ஓதுகிறாள். இன்னும் அதாவது கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலை மடந்தை ஓதுகிறாள் இன்னும் என்பது ஒரு வெண்பாவினுடைய இது. அது செய்தி என்ன? கல்விக்கு கடவுளாகிய கலைமகளே கற்றது கையளவு இன்னும் கல்லாதது உலகளவு என்று கலை மடந்தையே இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறாள் என்று கல்வியினுடைய சிறப்பை சொல்லுகிறார். இந்த கையளவு என்பதை கற்றது கையளவு, அதாவது கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஔவையார். அத கைமண் அளவு என்று எடுத்துக்கொண்டு கையில் இப்படி வாரி அந்த அளவை பார்க்கின்றனர். அதாவது கையில் எடுத்துக்கொண்டு அதனுடைய அளவை பார்க்கின்றனர். கையில் எடுத்துக்கொண்டு மண்ணை எண்ணி பார்க்கவும் முடியாது. எதை எப்படி பார்க்க வேண்டும் என்று மரபு இருக்கிறது, முறை இருக்கிறது. நிலத்தை அந்த அம்மா சொல்றது நிலம், ஔவையார் சொல்லுவது நிலத்தை. அப்போ உலகத்தை எப்படி ஏதோ செய்தி வருது, என்னென்னமோ வருது ஐயா. கையால், அதாவது உலகத்தை எடை போட்டோ அல்லது முகத்தல் அளவாலோ நிறுத்தல் அளவாலோ பார்க்க முடியாது. நீட்டல் அளவை தான் பார்க்க வேண்டும். அப்போ நிலம் என்று சொன்ன உடனே நீட்டல் அளவு பார்க்க வேண்டும். அப்போ நீட்டல் அளவு பார்க்க வேண்டும் என்றால் ஔவையார் சொல்லுகின்ற அளவு என்ன என்றால் கையளவு என்பது இதுதான்னா இந்த கையை வைத்து இந்த நிலத்துல இப்படி கையை வைத்து அந்த எந்த அளவுக்கு கை வைத்தோமோ அந்த அளவுதான் கற்று இருக்கிறோம். மற்றவை கேக்குதுங்களா? எல்லாருக்கும் கேக்குதுங்களா? ஐயா பேசுறது ஐயா நல்லா கேக்குதுங்க ஐயா. கேக்குதா? நல்லா கேக்குது. ஐயா நல்லா கேக்குது. கேக்குது. சரி சரி. உலக அளவுக்கு அந்த கையளவு தெரிந்து கொண்டால் போதும். அதாவது கையளவு என்பது கையில் மண்ணை அள்ளிக்கொண்டு பார்ப்பது இல்லை, தரையில் கையை வைத்து அந்த கை அளவு என்றுதான் நீட்டல் அளவை பார்க்க வேண்டுமே தவிர இருத்தல் அளவை பார்க்க அல்லது எண்ணையும் பார்க்க கூடாது, எண்ணியும் பார்க்க கூடாது, மண்ணை எண்ணி பார்க்க முடியாது.
இதை தெரிந்து கொண்டும் ஆனால் எல்லாரும் என கையளவு என்ற உடனே கையில் மண்ணை அள்ளி வைத்துக் கொண்டு அதை எண்ணி பார்ப்பதோ அதனுடைய எடையை பார்ப்பதோ என்று கருதுகின்றனர். இல்லை, நீட்டளவு கையால் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் கற்றிருக்கிறோமோ அவ்வளவுதான் கற்றிருக்கிறோம். இன்னும் கற்க வேண்டியவை இன்னும் இந்த உலகம் இருக்கின்றன. ஐயா, நான் பேசுறது எனக்கு கேள்வியா வருது. நான் பேசுறது எனக்கு எனக்கு எதிர்வழி வருது. சரி, தட்சிணாமூர்த்தி. யாரு தட்சிணாமூர்த்தி? ஐயா அவரு வந்து ஒளி முடக்கணுங்க ஐயா, அதனாலதான் வந்து எதிரொலிக்குது. போயிருக்கு பாத்தீங்களா, இவருடைய ஒலிப்பை போயிருக்கு. தட்சிணாமூர்த்தி யாரு? அவர் ஒலியை முடக்க சொல்றார். பரவாயில்லையே. சரி, இப்ப பாருங்க ஐயா, 7 புடுங்கி இருப்பீங்க. அதாவது கையளவு என்பது நீட்டல் அளவு பார்க்கணுமே தவிர நிறுத்தல் அளவையோ எண்ணல் அளவையோ பார்க்க கூடாது. சரி, 7 கல். 7 கல் என்பது பாருங்க, 7 கல் என்று அப்படியே இருக்கும், எந்த விதமான மாற்றமும் நிகழாதுன்றார். அதே மாதிரி இது வந்து நீட்டல் அளவை. பிறகு முகத்தல் அளவை இருக்கிறது. முகத்தல் அளவை என்னன்னா 7 உழக்கு. இது என்ன ஆகும்? 7 இந்த உழக்குன்னு வந்த உடனே இந்த மெய் இருக்கிறதுனால இந்த இந்த மெய்யின் மீது இணைந்து 7 உழக்கு என்று ஆகும். இவ்வளவுதான். இது வந்து இயல்புதான், இது ஒரு பெரிய மாற்றம் கிடையாது. இது வந்து முகத்தல் அளவை. அதற்கடுத்து எண்ணு பெயர் அளவை. எண்ண அளவு, அதாவது எண்ணோடு எண்ணு சேர்வது. இப்ப 7 இருக்கிறது, 7 1 என்ன ஆகும்? இந்த இழு இருக்கிறதுனால அதனோடு இணைந்து 7 1 இதுதான் வருமே தவிர வேறு மாற்றம் இருக்காது. அதாவது மிகுவது திரிவது எதுவும் நடக்காது. இது இயல்பு. ஏன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதல் இயல்பே என்ற நன்னூல் நூற்பாது. ஆனால் இதுதான் தொல்காப்பியத்தினுடைய நூற்பாவும் அதுதான். 7 இது மெய்யெழுத்து, வருவது உயிர், அதன் போது இணைந்து 7 1 ஆகும். அவ்வளவுதான். இதே மாதிரி 7 2 பாருங்க, 2 சேர்ந்தால் 7 2. ரொம்ப பேர் இந்த ராவுக்கு பதிலா என்ன பண்றாங்க? ரே போடுறாங்க. தப்பு. இது 2 பேச்சு வழக்குல இருக்கு. 7 2 7 2 ஈதான். அப்போ இது இந்த ஈ இருந்து 7 2ன்னு ஆயிடும். 7 2. அப்போ 7 3 அது ஏன் சேர்க்கல தெரியுங்களா? 7 3 சேர்க்கல. ஏன் என்ன ஆகும்? முதல் குறுகும் 7 3ன்னு ஆகும். அதனால அதை சேர்க்கவில்லை. அதே மாதிரி 7 4 சேர்க்கல, அது 7 4ன்னு ஆகும். இந்த 2 விட்டுட்டு, அதாவது 3ஐயும் 4 இந்த 2ஐயும் விட்டுட்டு பார்க்க வேண்டும். இது ரெண்டும் விதி வேறு. இது என்ன விதி? முதல் குறுகும், அது குறிலாகும், அப்புறம் 7 4 என்று இது உகரம் பெறும். அதனால் 3ஐயும் 4ஐயும் விட்டுட்டு 1லிருந்து 9 வரையிலும் பார்க்கலாம். பாருங்க, 7 4 7 3 7 5 பாருங்க, 7 5 இயல்பா வரும். 7 5. அப்ப 7 6 7 6 7 7 அதே மாதிரி 7
7 7 7 அதே மாதிரி 7 8 7 8 7 8 7 9 அப்படியே வரும். 7 9 7 9 இதுல மாற்றம் இல்லை. இந்த 2க்கு மட்டும் மாற்றம் உண்டு. அதனால இந்த 2 இதோட இணைக்க கூடாது. இது 7 3 7 3 சேர்ந்தால் 7 3 என்று ஆகும். அதே மாதிரி 7 4 அது 7 4 என்று ஆகும். இந்த மாற்றத்தை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2க்கு மட்டும் தனி விதி, மீதி எல்லாம் ஒரே விதி. இப்போது ரக ஈறுதான் கீழ் என்ற சொல்லி இது 395வது நூற்பா. கீழ் என் கிளவி உரகத் தோன்றும். கீழ் என்னும் ரகர மெய்யீற்று சொல்லுடன் வல்லினம் புணரும் பொழுது உரைச்சியாகும். அதாவது வந்த வல்லினம் மிகுந்தும் மிகாமலும் இருநிலையில் முடியும். அதுதான் உரைதல். உரைதல்னா இருநிலை, 2 கலந்து வருதல். இப்போ வல்லினம் மிகுந்து முடிதலை பார்ப்போம். கீழ் குளம், கீழ்குளம் என்ன ஆகணும்னாரு, இது மிகுந்து முடிதல். மிகுந்து முடிதல்னா வந்த வல்லினம் மிகும். இது கீழ்குளம். பிறகு கீழ் வரணும், அதுதான் சட்டின்னு போகும். கீழ் சட்டி, கீழ் தடம், கீழ் கீழ் படம், கீழ் படம். இது மிகுந்து முடிதல். இப்போ மிகுந்து முடியாத நிலை ஒன்று இருக்கிறது. அது என்னன்னா பாருங்க, கீழ் குளம், கீழ் சட்டி, கீழ் தடம், கீழ் படம். பாருங்க, இது மிகுந்து முடிதல். உண்மையிலே இதுதான் சிறப்பானது. இருநிலை இருக்கிறது, ஆனாலும் சிறப்பானவை. ஏன்னு சொல்லி பாருங்க, இந்த நகரம் வந்தாலே வருகின்ற வல்லினம் மிகுந்தே தீரும். ஆனா சில இடங்களில் மிகுந்தும் வரும், மிகாமலையும் வரும்னு சொல்லுகிறார்கள். ஆனாலும் எடுத்துக்காட்டும் உரையாசிரியர்கள் காட்டி இருக்கின்றனர். ஆனாலும் நம் வாயில் என்ன வருகிறதோ அதுதான் சிறந்த தமிழ். நாம் சொல்லி பார்ப்பீராக. கீழ்குளம் என்றால் வாயில் கட்டாயமாக இச்சு வந்தே தீரும். கீழ் சட்டி என்றால் இச்சு வந்தே தீரும். கீழ் தடம் என்றால் இச்சு வந்தே தீரும். கீழ் படம் என்றால் இப்பு வந்தே தீரும். அதுதான் சிறப்பு. நாம் வாயில் வருவதுதான் தமிழ். 14 கீழ்கணக்கு. 14 கீழ்கணக்கு என்பது பாருங்க, கீழ்கணக்கு என்று அது சிலர் வரக்கூடாதுன்னு கூட எழுதுறாங்க. அது தவறு. கீழ்கணக்கு என்றுதான் வருகிறது.
ஏன் கட்டாயமா வரணும். இதனுடைய விதி என்ன? இழு ஈ இரு இந்த மூணும் அடுத்து வல்லினம் வந்தா கட்டாயம் மிகும். இதுதான் விதி. வாயிலும் மிகும், மிகுத்துதான் எழுத வேண்டும். ஆனால் உரையாசிரியர்கள் இதை காட்டுகின்றனர். காரணம் அது சொல்றாரு பாருங்க, உரழ தோன்றும் சொன்னதுனால மீண்டும் வரும் மிகாமலே வரும் என்றுதான் எடுத்துக்காட்டு தந்து இருக்கின்றனர். ஆனால் எது சிறப்பு என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் மிகுந்து வருவதுதான் சிறப்பு, மிகாமல் எழுதுவது சிறப்பில்லை. நினை வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இலக்கணத்துல எடுத்துக்காட்டு இருக்குது. அதுக்காக நாம இப்படி எழுதலாம் அப்படி எழுதலாம், அப்ப இலக்கணமே தேவையில்லை. பெரும்பாலான பேராசிரியர் என்ன செய்கிறார்கள், ஐயா மிகுந்து வரலாம் மிகாமலே வரலாம்னா அதுக்கப்புறம் இலக்கணம் எதுக்கு? வாயில் என்ன வருகிறதோ அதுதான் சரி. நம்ம வாயில் என்ன வருகிறதோ அதைத்தான் குறிப்பிடுகிறார். இந்த இது என்ன இருக்கும், இலக்கணம் கண்டு இலக்கியம் கண்டு இருக்கலாம், அதையும் கொண்டிருக்கலாம். ஆனால் பெரும்பாலான செய்தி நம்முடைய தமிழ் வாய் மிக வேண்டிய இடத்தில் கட்டாயமாக மிகுத்தே ஒலிக்கும், மிக கூடாத இடத்தில் வாயில் மிகாமலேயே ஒலிக்கும். அதைத்தான் தொல்காப்பியர் பதித்திருக்கிறார், நமக்கு பதிய வச்சிருக்கிறார். அவ்வளவுதான். நாம் யாரும் தொல்காப்பியம் படித்து விட்டு பேசவில்லை. நாம் பேசுவதெல்லாம் தொல்காப்பியத்தில் இருக்கிறது. அப்படியானால் மக்கள் என்ன பேசிக் கொள்ளுகிறார்களோ அதை இலக்கணமாக்கியிருக்காரே தவிர அவருடைய இலக்கணத்தை நாம் பேசவில்லை. நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அதையும் பார்க்கலாம். கீழ் குளம் உகரம் பெறும் அப்படின்னா கீழு குளம் அப்படின்னு ஆகும். இங்கேயும் மிகாதுன்றார். சரியா இல்லை? இது முற்றியல் உரம். முற்றியல் உரம் வந்தாலும் கட்டாயமா மிகும். பாருங்க, கீழு குளம் சொல்லி பாருங்கள், உங்க வாயால சொல்லி பாருங்கள், கீழு குளம். ஆனால் மிகாது என்றுதான் எடுத்துக்காட்டு தந்திருக்கின்றனர் பேராசிரியர்கள். பாருங்க, கீழு குளம், கீழு கட்டி, கீழு தடம், கீழு படம். இதுவும் வாயில சொல்லி பாருங்க, கீழு குளம், கீழு சட்டி, கீழு தடம், கீழு படம்னு வாயில வரும். ஆனால் எடுத்துக்காட்டு தந்த தெரிந்து கொள்ளலாம். ஆனா எது சிறப்போ அதை பயன்படுத்த வேண்டும். அடுத்து இப்பொழுது 96வது நூற்பா லகர இறுதி நகார இயற்றை. லகர மெய்யீற்று சொல்லுடன் வல்லின புணரும் பொழுது வேற்றுமை வழியில் நகரமை இரு தகரமாக திரிந்ததனை போன்று லகரமெய்யும் தகரமெய்யாக திரிந்து முடியும். எடுத்துக்காட்டு பாருங்க. முள் லகர ஈரு பாருங்க. லகர ஈருன்னா இது முள் குறை. இது வேற்றுமை. முள்ளினது குறை. முக்குறை இது இயல்பு. அதாவது திரிகிறது. அதாவது திரிவது வேறு மிகுவது வேறு. இந்த இள்ளு இருந்தது, அந்த இள்ளு வல்லினம் வந்ததுனால இள்ளு இடையனம். கூ இந்த கா இருக்கிறதே அது வல்லினம். வல்லினம் வந்ததுனால வல்லினமாக
திரிகிறது. இட்டு வல்லினம். இப்போ இல்லு இட்டாக மாறிவிட்டது, திரிந்து விட்டது. அதே மாதிரி முள் சிறை, முட்சிறை, முள் தரை. இங்க ஒரு சிக்கல் இருக்கிறது, அது தெரிந்து கொள்ளுங்கள். முள் தரை தா வந்தா மட்டும் விதி வேறு. இல்லுக்கு இட்டாவும் தா தாவாயிடும். முள் தரை முட்டரைன்னு ஆகும். இது கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய இல்லையா? இயல்பாகவே எழுதி விடலாம் முள் தரை. சிலர் என்ன செய்கின்றனர், முட்டுன்னு போட்டுட்டு அப்புறம் தரைன்னு வராது, வரவே வராது. வாயில் சொல்லி பாரும் முத்தரைன்னு வருமே தவிர முத்தரைன்னு வாயில வர ஒரு இடைவெளி விட்டு சொன்னாதான் வரும். அதனால முட்டரை தான் சரி. சரி, இந்த விதி வேண்டாம் அப்படின்னு நினைச்சா முழுத்தரையே எழுதலாம். ஆனா இது பாதி கிணறு தாண்டக்கூடாது. பாதி கிணறு சிக்கல், விழுந்து உள்ளதான் சாவும். தாண்டினால் முதுகிணறு தாண்ட வேண்டும், இல்லையா தாண்டாமலே இருந்துடலாம். அதனால இது தாண்டுவது முழு தரை சரியானது. சரி, தாண்ட வேண்டாம்னு நினைக்கிறோமா, முழு தரை இயல்பாகவே எழுதிவிட்டு போயிடலாம். ஆனால் இதை முட்டு என்று போட்டுவிட்டு தரை என்று போடுவது தவறு. இது இட்டானா இது கட்டாயமாக டா ஆகியே தீரும். பிறகு முள் வர பறை, முள் பறை, முப்பறை, அவ்வளவுதான். இது இயல்பானது, சரியானது. பிறகு இன்றைக்கு ஒரு இயலை முடிச்சிடலாம் நினைக்கிறேன். இந்த 8வது இயலை இன்றைக்கு முடித்து விடுவோம். இதுவும் லகரைதான். 397வது நூற்பா. மெல்லெழுத்து இயையின் நகாரமாகும். அதாவது லகர மெய்யீட்டு சொல்லுடன் மெல்லின வேற்றுமை வடியில் புணரும் பொழுது லகரமெய் நகரமெய்யும் வேற்றுமை வடியில் பார்ப்போம். அதாவது முள் நெறி, என்ன ஆகும், முன் நெறின்னு ஆகும் பாருங்க. ஏன் இந்த இல்லு இடையனம், இந்த இல்லு இடையனம், இந்த மெல்லினம். அதனால் இந்த மெல்லினத்துக்கு ஏற்ற மெல்லினமாக இல்லு இன்னாக மாறுது. இது மெல்லினம், இது இடையினம். இந்த மெல்லினத்துக்கு ஏற்றபடி மெல்லினமாக திரிகிறது. முட்டரை என்று பார்க்கும்போது முள் தரை, முள் அதாவது குறை என்று பார்க்கும்போது வல்லினத்துக்கு ஏற்ற மாதிரி வல்லினமாக திரிந்தது, மெல்லினத்துக்கு ஏற்ற மாதிரி மெல்லினமாக திரிகிறது. முள் நெறி. அதே மாதிரி முள் நுனி என்ன ஆகும், இந்த முள் நுனினா இப்படி ஆயிடும். ஏன், இந்த முள்ளு நுனி இந்த இல்லு இந்த மாறும்போது இந்த நாவும் இந்த நூவா மாறிடும். முன்நுனி இதை பிரிக்கும் போது முள் நுனி என்று பிரிக்க வேண்டும். முள் நுனி, அதுதான் முன்நுனி என்று ஆகும். இது இயல்பு. காரணம் என்ன, இது இடையனம், இது மெல்லினம். அதனால மெல்லினத்துக்கு ஏற மாதிரி இது மாறுகிறது. அப்ப இதற்கேற்ற மாதிரி அதுவும் மாறிவிடும். அதுதான். அச்சா, இன்னொன்னு இருக்கு இல்லையா, முள் முறி. மாவுல இப்போ ஞாவுல, இது நாவுல, மறுபடியும் மாவுல. முள் முறி, முள் முறி, முள்முறி. இதுவும் முன்முறின்னு வரும் பாருங்க.
ஏன்? இது இல்லு இடையனும் வந்தது மெல்லினம், அதனால மெல்லினத்துக்கு ஏற மாதிரி மாறிவிட்டு. பிறகு இன்னொன்னு இருக்கு இல்லையா, இது வந்து நாம இந்நேரம் பார்த்தது வேற்றுமை வழி. அல்வழியில ஒண்ணு பார்க்கலாம். முள் நெறிந்தது. முள் நெறிந்தது, அப்புறம் முள் நீண்டது. முள் வரும். முள் நீண்டது இப்படி ஆகும். முள் நீண்டது. முள் மாண்டது. முள் மாண்டது. இது வந்து வேற்றுமை, இது வந்து அல்வழி. இது அல்வழி. முதல்ல பார்த்தது வேற்றுமை வழி. சரி, இப்போ நெறின்னா என்னன்னு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இப்பவும் சொல்றேன். நெறி முறிந்த துண்டு. முறிந்த துண்டு இந்த முறிந்ததுல இருக்கு. அதாவது இந்த இடையினரி வந்தாலே இரண்டு துண்டாக முறிந்து விடுவது. இந்த வல்லினரி வந்தாலே பாதி முறிந்து பாதி தொங்குவது. நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இடையினரி வந்தால் இரண்டு துண்டாக தனித்தனியாக ஆகிவிட்டது என்று பொருள். இந்த இடையினரி வல்லினரி வந்தால் இன்னும் இரண்டு துண்டாக ஆகவில்லை, அதிலே கொஞ்சம் ஒட்டி கொண்டிருக்கிறது, முறிந்து இருக்கிறது, ஒட்டி கொண்டிருக்கிறது. நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இதை நாம பயன்படுத்தணும். இப்படி எல்லாம் முன்னா முறிந்த துண்டு. சரி, அதுக்கப்புறம் நெறிந்ததுன்னா முறிந்தது. நெறிந்தது என்றால் முறிந்தது. நாம பயன்படுத்தல, இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது. முறிந்தது நெறிந்ததுன்னா முறிந்தது. அதுக்கப்புறம் முறிக்கு இன்னொரு சொல்லு இருக்கு. முறி என்றால் பாலை நிலம். பாலை நிலம் அல்லது வளைவு. அந்த முறியில அப்படின்னா வளைவு. வளைவு என்று சொல்லலாம். அதாவது என்னென்னமோ வளைவுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம வளைவு சொன்னாலே முறி என்றும் பயன்படுத்தலாம். முறி என்றால் அது போய் திரும்புகிறது என்று பொருள். கொண்ட ஊசியெல்லாம். சரி, இப்பொழுது அதே லகார ஈர்தான் 398வது நூற்பா. அல்வழி எல்லாம் உறவென மொழிவை. இப்ப பார்க்க போறது இந்நேரம் வேற்றுமை பார்த்தோமா அல்வழி. என்ன சொல்றாரு, நின்ற சொல்லின் இறுதியில் லகரமை இருந்து வருகின்ற சொல்லின் முதல் எழுத்து வல்லினமாக இருக்குமானால் அல்வழி புணர்ச்சியில் லகரமை தகரமையாக திரிந்தும் திரியாமல் இயல்பாகவும் இருவழியில் முடியும் என்று இலக்கணம் அறிந்த சான்றோர் கூறுவர் என்கிறார் தொல்காப்பியர். நான் மொழிப என்று சொன்னதனால எனக்கு முன்னால் இப்படி சொல்லி வைத்திருக்கின்றனர் என்று அவர் சொல்லுகிறார். முள் கடிது, இது அல்வழி. முள் கடிது என்றால் அது முக்கடிது என்று ஆகும். இதுதான் சரியானது. ஏன்? இளையன இல்லு வந்தது வல்லினம், அதனால வல்லினமாக திரிந்து இருக்கிறது. இதுதான் இயல்பு, சரியானது. அதே மாதிரி முள் சிறியது, முச்சிறியது. முள் தடித்தது,
இங்கேயும் தா வரும்போது ஒரு சிக்கல் இருக்கு, பாத்துங்க. முள் தடித்தது, முட்டடித்தது, பாருங்க, முட்டடித்தது. இப்படி இயல்பா வரணும் எழுதுறது. சரி, இது புரியல, சிரமமா இருக்கிறது என்றால் முள் தடித்தது என்று இயல்பாக எழுதலாம். ஆனா இலக்கண விதி இல்லை, இல்ல தான் வல்லினம். அதனால இது கட்டாயமாக மாறிதான் தீரணும். அதுதான் இது. இது வேண்டாம், சிரமமா இருக்கிறது படிக்க அப்படி என்று கருதினால் இப்படியே எழுதிக்கலாம். ஆனால் இது செய்யக்கூடாது, முட்டடித்தது என்று எழுதக்கூடாது. இது பாதி கிணறு தாண்டுதல். பிறகு முள் பெரியது. இது திரிந்தது. ஒண்ணு தெரியாத நிலை ஒண்ணு சொல்லுகிறார். ஆனா அது சிறப்பு இல்லை, பாத்தீங்க. ஆனா இருக்கு, அது இருந்து வரும்னு சொல்லிட்டாரு அவர். நூற்பால சொல்லதுனால எனக்கு முன்னால இப்படி சொல்லி வைத்திருக்கின்றனர் என்று அவரும் சொல்லிட்டாரு இந்த இடத்துல. அதனால முள் கடிது, முள் கடிதுன்னு சொல்றாரு. முக்கடிதுதான் சரியானது. இது ஏன்னா இது இடையணும், இது வல்லினம், கட்டாயமாக திரியணும். அதனால இப்படி வரும் சொல்றாரு. வந்தா எனக்கு முன்னாலே இப்படி சொல்லி வைத்திருக்கின்றனர், அவர் சொல்லி தப்பித்துக் கொள்றார். அப்புறம் முள் கடிது, முள் சிறிது, இயல்பாக எந்த மாற்றமும் இல்லை. முள் சிறியது, முள் கடித்தது, அவ்வளவுதான். அப்புறம் முள் பெரியது, இது இயல்பாக இருக்கிறது. ஆனால் பிரிதல் தான் சரியானது, நினைவு வைத்து. மீண்டும் தொடர்கிறோம். இதுவும் லகரையீர் தான். 399வது நூற்பா. ஆயுதம் நிலையலும் வரைநிலை இன்றே தகரம் வருங்காலையான. அதாவது நின்ற சொல்லின் இறுதியில் லகரமை இருந்து வருகின்ற சொல்லின் முதல் எழுத்து தகரமாக இருக்குமானால் லகரமை தகரமையாக திரிவதனுடன் வந்த தகரமும் தகரமாக திரிதலுடன் ஆயுதமாக திரிந்து முடிதலும் உண்டு. அதாவது ஏற்கனவே தகரம் ஆயுதம் போன்றலும் உண்டு என்று சொல்லுகிறார். முள் இது இது முட்டி இதுன்னு ஆகும். இது நான் ஏற்கனவே சொன்ன விதி. இந்த இள்ளு இட்டாச்சு, அதாவது டி ஆயிடுச்சு. இதுதான் சரியானது. இன்னொரு நிலை, முள் இது போது முக்டி இதுன்னு ஆகும்ன்றார். இது ஒரு நிலை. இலக்கியத்துல இதுவும் இருக்கிறது, இதுவும் இருக்கிறது. இரண்டும் கையாளலாம், தவறில்லை. ஏன்னா முக்தி இதுதான் சரியான முறை. இது ஆயுதம் வருவது இன்னொரு முறை. ஏன்னா இந்த தா வந்தாலே சிக்கல்னு சொன்னா இல்லையா, அதனால வந்த சிக்கல் தான் இதுவும். தா வந்தாலே இதை போன்ற சிக்கல் ஏற்படும். ஆனால் இலக்கியங்களில் முக்டி இதுவும் இருக்கிறது, முட்டி இதுவும் இருக்கிறது. அதனால இரண்டும் கையாளலாம். பிறகு 400வது நூற்பா. இது நெடிலை அடித்த லகரம். இதுவும் லகரம் தான். நெடிலை அடுத்த, இந்நேரம் நாம பார்த்ததெல்லாம் குறிலை அடுத்த லகரம். இனிமே வருவது நெடிலை அடுத்த லகரம். நெடியதன் இறுதி இயல்பாகும் வேற்றுமை அல்வழி வேற்றுமை நிலையலும்
போற்றல் வேண்டும் மொழியுமாறு உளவே. நெடிலெழுத்தை அடுத்து நிற்கும் நகர மெய்யீட்டு சொல்லுள் சில இயல்பாக புணரும் வேற்றுமை புணர்ச்சி போல் அல்வழியிலும் திரிந்து முடியும். பார்ப்போம். இப்போ வாழ் கடிது இதுதான் நெடிலை அடுத்து நகரம்னா இந்நேரம் நாம பார்த்தது குறிலை அடுத்து வந்த நகரம். இப்போ அதாவது நெடிலை அடுத்து வருகின்ற நகரம்னா வாழ். வாழ் கடிது இது என்ன ஆகும் என்றால் இயல்பாக இருக்கும் ஒரு நிலை. வாழ் கடிது. பிறகு வாழ் சிறியது. சிறியது ஏதோ சொல்லலாம். சிறியது. வாழ் சிறியது. வாழ் சிறியது. சிறிய இயல்பாக இருக்கிறது. வாழ் தடித்தது இயல்பாக இருக்கிறது. வாழ் பெரியது இயல்பாக இருக்கிறது. இது இயல்பான நிலை. இன்னொரு நிலை சிறிதல். பாருங்க, தோல் கடிது இதுவும் நெடிலை அடுத்ததுதான். அது வாழ், இது தோல், அவ்வளவுதான். வாழ் கடிது இது என்ன சிறிதல் நிலை. வாட்கடிது அந்த மேல வாழ நினைவும். தோற்கடிது நீங்களே இது தெரிஞ்சுக்கலாம். இது சிறிவது அவ்வளவா சிறப்பாக இதை தெரியல. பாருங்க, சிறியது சிறிய, அதனாலதான் இரண்டாவது நிலையில இருக்கு. சிறியது. தோல் தடித்தது. தோல் தடித்தது தடித்தது. தோல் பெரியது. அது தோற்பெரியதுன்னு ஆகும். தோற்பெரியது. இப்ப சொல்லி பாருமா, நாமே சொல்லி பார்த்தா தெரியும். இது வாழ் கடிது, வாழ் சிறியது, வாழ் தடித்தது, வாழ் பெரியது என்ற இருக்கிற ஒரு சிறப்பு. தோற்கடிது, தோற்சிறியது, தோற்கடித்தது, தோற்பெரியதுன்னா இல்லை. ஆனா இரண்டும் வரலாம், தவறில்லை. அடுத்து இது 401வது நூற்பா. இது லகரையில் தான். தொழிற்பெயர் எல்லாம் தொழிற்பெயர் இயல. லகர மெய்யீற்று தொழிற்பெயர் எல்லாம் வேற்றுமை வழியில் அல்வழியிலும், அதாவது நகர ஈற்று தொழிற்பெயரினை போன்றே முடியும். அதாவது லகர மெய்யினை இறுதியாக கொண்ட தொழிற்பெயர் சொல் நின்ற சொல்லாக இருந்து வருகின்ற சொல் வல்லினமாக இருக்குமானால் உகரம் பெற்று வந்த வல்லினம் மிகும். வருகின்ற சொல்லின் முதல் எழுத்து ஞ மெல்லினமாகவும் வ இடையினமாகவும் இருக்குமானால் உகரம் மட்டும் பெற்று முடியும். அதாவது வல்லினம் அல்வழி. வல்லினம் அல்வழி. அதே பாருங்க, தூள் கடிது. தூள் கடிது என்ன ஆகும்? இன்னும் ஒரு உகரம் பெறும்ன்றார். துள்ளு கடிது என்னாச்சு? துள் உகரம் பெற்று துள்ளு ஆகி. ஏன்னா பாருங்க, இப்போ துள் உயிரெழுத்து வந்தா துளு எல்லாம் ஆகணும். ஏன் துளு ஆகுது? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், குறிலை அடுத்து ஒரு மெய்யெழுத்து இருந்து அடுத்து ஒரு உயிரெழுத்து வருமானால் இந்த லகரம் ரெட்டிக்கும். அந்த விதியில துள்ளு கடிது என்று ஆகிறது. வராது, நெடிலாம் தான் வரும். அதனால துள் சிறியது,
அப்ப உகரம் பெற்று துள்ளு சிறியது. துள்ளு சிறியது. அதே மாதிரி துள் தடித்தது. ஓரம் பெற்று துள்ளு தடித்தது. இந்த உகரம் வந்ததுனால இது ரெட்டிச்சது. உகரம் வந்ததுனால துள்ளு ஆச்சு. வந்த வல்லினம் மிகுகிறது. துள்ளு கடிது, துள்ளு சிறியது, துள்ளு தடித்தது. சரியான முறை. துள் பருத்தது. உகரம் பெற்று துள்ளு பருத்தது. அதுக்கு அடுத்தது துள்ளு கடுமை. இது அது அல்வழி. வேற்றுமை வழி ஒண்ணு இருக்கிறது அல்லவா? வேற்றுமை வழி அது துள் கடுமை. துள்ளினது கடுமை. அது உகரம் பெற்று அதுவும் உகரம் பெறும். பெற்று துள்ளு கடுமை. இதுவும் இயல்பாக சரியா இருக்கிறது. துள்ளினது கடுமை. துள் கடுமை, துள்ளு கடுமை. அதே மாதிரி துள்ளு சிறுமை. துள்ளு கடுமை. துள்ளு பெருமை. பெருமையா பருமையா? கடுமைதான். கடுமையா தடித்தது. துள்ளு பருமை, பருத்தது. நமக்கு பா வரணும், தா வரணும், சா வரணும், கா வரணும். இப்போ இந்த துள் என்பதனோடு உகரம் சேர்ந்ததுனால இன்னொரு லகரம் ரெட்டித்து துள்ளு ஆகி வந்த வல்லினம் விழுகிறது. துள்ளு கடுமை, துள்ளு சிறுமை, துள்ளு தடுமை, துள்ளு பருமை. இலக்கணத்திலையும் வரும் சொல்றாரு, நம்ம வாயிலையும் வரும். சொல்லி பார்க்க வேண்டும். நம்முடைய தமிழே வாயில் என்ன வருகிறதோ அதுதான் தமிழ். அதற்குத்தான் இலக்கணம் வகுத்து இருக்கிறார் தொல்காப்பியர்.
தேநீர் பருகி விட்டீரா? மீண்டும் தொடங்குகிறோம் வகுப்பை. இப்போ நாம வல்லினம் பார்த்தோம், வேற்றுமை வழி. மறுபடியும் மெல்லினம் இருக்கிறது. ஒண்ணு இல்ல, துள்ளு ஞான்றது அது வந்து எந்த விதமான மிகுதலோ திரிதலோ கிடையாது. ஏன்னா இல்ல, துள்ளு ஞான்றது, துள்ளு நீண்டது, துள்ளு மான்றது என்று மாற்றிக்கொள்ளலாம். அதே வேற்றுமை வழியில் துள்ளு ஞாட்சி, துள்ளு நீட்சி, துள்ளு மாட்சி என்று மாற்றிக்கொள்ளலாம். பாருங்க, இந்த ஞாட்சின்னா நீட்சின்னு சொல்லி இருக்கிறேன். துள் அது ஞாட்சி. அது உவரம் பெற்று துள்ளு ஞாட்சி என்று ஆகும். அதே மாதிரி துள்ளு நீட்சி, துள்ளினது நீட்சி என்று பொருள். துள்ளு மாட்சி, துள்ளினது மாட்சி. துள்ளுன்னா என்னன்னு சொல்லிடுறேன். துள்ளு என்றால் கூத்து என்று ஒரு பொருள். ஏன்னா துள்ளி ஆடுவதனால் அதுக்கு துள்ளு கூத்து என்று பொருள். துள்ளுதான் துள்ளு ஆகிறது. துள்ளு ஆகிறது. இது கூத்து. துள்ளி துள்ளி ஆடுவதனால் அது துள்ளு, துள், கூத்து. தமிழ் சொல். பிறகு இதுவும் லகர ஈறுதான். இருள் என்னும் சொல் 402வது நூற்பா. இருளென் கிளவி வெளியியல் நிலையம். இருள் என்னும் லகர மெய்யேற்று சொல்லினை அடுத்து வருகின்ற சொல் வல்லினத்தை முதலெழுத்தாக கொண்ட சொல்லாக இருந்து வேற்றுமை வழியில் புணருமானால் இடையில் அத்து, இன் என்னும் இரு சாரியை தனித்தனியே பெற்று முடியும். அதாவது வல்லினம் வேற்றுமை வழியில் அத்து சாரியை பெறுதல். வல்லினம் வேற்றுமை அத்து சாரியை. பார், இருள் கொண்டான். அத்து சாரியை தோன்றி என்ன ஆகும்? இருளத்து கொண்டான். இருளத்து கொண்டான். அதே மாதிரிதான் இருளத்து சென்றான். பாருங்க, இதுக்கு வந்து காலை பார்த்தோம். இருளத்து சென்றான். இருளத்து தந்தான். இருளத்து போனான். இருளோடு அந்த கொண்டான் வந்து வல்லினம் சேரும் பொழுது அத்து சாரியை தோன்றி இருளத்து கொண்டான், இருளத்து சென்றான், இருளத்து தந்தான், இருளத்து போனான். பிறகு இந்த இருளத்து இது வந்து இன்சாரியை பாருங்க. இருள் கொண்டான், இன்சாரியை பெற்று என்ன ஆகும்?
இருளிற் கொண்டான். இதுதான் நாம இப்போ எழுதி கொண்டிருக்கிறோம். இருளிற் சென்றான், இருளிற் கொண்டான். இருளிற் சென்றான். இருளில் தந்தான். என்னாகும்? இந்த இல்லு இராயி தந்தான் ஆகும். இருளில் தந்தான். இந்த விதி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோமா? அதாவது இலக்கண விதி இல்லாமல் இருளில் தந்தான். அவ்வளவுதான். இல்லுதான் இராது. ஏன் இராது? வல்லினம் வந்ததுனால இது வல்லினமா மாறுது. தாவும் ராவா மாறிடு. அது அந்த அந்த இருளில் இருளில் வந்ததுனால இன்னுதான் இராகுது. ஆமா, இருளில் அது இல்ல, அது இயல்பா வருது. இந்த இன்சாரியை இல்லாம ஆகும். வேற ஒண்ணு. இதுதான் சரி. இருளில் தந்தான், அது இன்சாரி. அதனால தந்தான். அப்போ இருளில் போனான். இதுதான் சரி. அது இல்லு வராது. சரிதான். ஏன்னா இன்சாரிய வர்றதுனால இல்லு வராது. இருளில் தந்தான் தான். இல்ல இருளின் தந்தான் வரும். இல்லைன்னா இருளின் தந்தான். அவ்வளவுதான். பொருளே வராது. இருளின் தந்தான்னா பொருளே வராது. ஆகையால் இது ஒரு அங்கு அத்து என்னும் சாரியை வல்லின வந்து புணரும் பொழுது மட்டும் என்று வரையறுத்து கூறாதனால் மெல்லினம், இடையினம், உயிரினம் ஆகியவை வந்து புணரும் பொழுதும் அத்து சாரியையும் இன்சாரியையும் தோன்று முடியும் என்று கொள்ளுதல் வேண்டும். இப்போ நான் 2 தான் காட்டினேன். இதுல அத்து சாரியைக்கு ஒரு எடுத்துக்காட்டு, இன்சாரியைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் உரையாசிரியர்கள் என்ன சொல்லுகின்றனர்? அதாவது அத்து இன்னு என்னும் சாரியை வல்லினம் வந்து புணரும்போது மட்டும் வந்து வரையறுத்து கூறாததனால் மெல்லினம், இடையினம், உயிரினம் ஆகிய வந்து புணரும் பொழுதும் அத்து சாரியை பெறுதலும் வேண்டும். அதனால இப்ப நான் அதை எடுத்துக்காட்டு தரல. அதாவது இந்த வல்லினத்துக்கு என்ன விதியை சொன்னோமோ, அத்து சாரியைக்கு என்ன விதியை சொன்னோமோ, இன்சாரியைக்கு என்ன விதியை சொன்னோமோ, அதே விதியை மெல்லினத்துக்கும் இடையினத்துக்கும் உயிரினத்துக்கும் கொள்ளுதல் வேண்டும். அதுலயும் அத்து சாரியை பெற்றும் வரும், இன்சாரியை பெற்றும் வரும். ஒண்ணு வேண்டாம் ஸ்டாண்டர்ட். சேர்த்தாலே போதும். ஞான்றான், அதாவது இருளத்து நான்றான். அப்படிதான். அந்த அத்தும் இன்னும் நாம கொள்ள வேண்டும். எதுல? மெல்லினத்துக்கும் கொள்ள வேண்டும், இடையினத்துக்கும் கொள்ள வேண்டும், உயிரினத்துக்கும் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். அடுத்து இப்போ 403வது நூற்பா. இதுவும் லகர ஈறுதான். புல், வள் என்கின்ற 2 சொல்லுக்கு சொல்லுகிறார். புல்லும் வள்ளும் தொழிற்பெயர் எல. புல், வள் என்னும் லகர மெய்யீற்று சொல்லுடன் வல்லினம் வந்து அல்வழியிலும் வேற்றுமை வழியிலும் உணரும் பொழுது இடையில் உகரம் பெற்று வந்த வல்லினம் மிகுந்து முடியும். பாருங்க, புல்லுன்னா உங்களுக்கு தெரியும், பறவை.
புல்லுன்னா பறவை. அப்புறம் வள் என்பதனை அடுத்து வள்ளுக்கு வரேன். வள்ளு வலிமை. வள் என்பதனை பொருத்தி பார்த்துக் கொள்ளவும். அவ்வளவுதான். சரி, அதாவது அது வள் என்பதுக்கு வள்ளல் தன்மைன்னு ஒரு பொருள் இருக்கிறது. இன்னொரு அதுல ஏதாவது கொடுத்துருக்கு நான் பாருங்க. வள் வலிமை. வள்ளுக்கு இல்லை. வள் என்பது அது ஏதாவது பொருள் கொடுத்துருக்கான்னு பாருங்க. வேற ஒன்று இந்த போடலை. சரி, பார்க்கலாம். அதாவது புல் தடித்தது. புல் கடிது. புல்லுக்கு அது அவ்வளவுதான் போட்டிருக்கேன்னா வள்ளுக்கு பொருள் கொடுக்கல. சரி, புல் கடிது. வள்ளுன்னா வள்ளல் தன்மைன்னு ஒரு பொருள் இருக்கிறது. கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். சரி, இது பாருங்க. புல் கடிது என்ன ஆகும்? ஒரு உகரம் பெற்று புல்லு கடிது. அதே மாதிரி புல்லு சிறிது. சிறியது. புல்லு தடித்தது. புல்லு பருத்தது. இதே வேற ஒண்ணும் இல்லை. வள் அந்த புல்லுக்கு பதிலா வள். வள். அதே மாதிரி வள் கடிது உகரம் பெற்று வள்ளு கடிது. அப்போ வள்ளு சிறிது. சிறியது. அப்போ வள்ளு தடித்தது. வள்ளு பொறுத்தது. அதே நிலைதான். பிறகு எல்லாவற்றுக்கும் அதான் மெல்லினம். அப்புறம் மெல்லினத்துல வேற்றுமை அல்வழி. பிறகு உகரம் பெறாமல் முடிதல். அதை மட்டும் பார்த்துடலாம். உகரம் பெறாமல் முடிதல் என்ன பாருங்க. புல் கடிது என்ன ஆகுது? புட்கடிது. அவ்வளவுதான். இது அவ்வளவா சிறப்பா தெரியல. வரும், இப்படியும் வரும். புல் சிறியது. புட் சிறியது. ஆனா இலக்கியத்துல வந்துருக்கு. வந்ததுதான் அவர் எடுத்துக்காட்டுக்காரர். புல் தடித்தது. புட்டடித்தது. புல் பறந்தது. புல் பறந்ததுன்னு சொல்லலாம். புட் பறந்தது. இதுனா வந்த வல்லினம் திரிதல். இது மிகுதல் இல்லை. இல்லு இப்ப இட்டாக திரிகிறது. ஏன் எப்பவுமே இந்த இன்னொன்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இந்த இன்னு இந்த இல்லு ரெண்டும் நின்ற சொல்லி இறுதியிலிருந்து வரும் சொல்லு முதல்ல எந்த வல்லினம் இருந்தாலும் ரகரமாகத்தான் பிரியும். அதே மாதிரி இந்த இன்னு இந்த இல்லு நின்ற சொல்லின் இறுதியிலிருந்து வல்லினம் எது வந்தாலும் தகரமாகத்தான் பிரியும். இந்த விதியை பொது விதியை நாம் தெரிந்து கொள்ளலாம்.
இந்த ரெண்டும் நின்ற சொல்லின் இறுதியிலிருந்து வல்லினம் வந்தால் எந்த வல்லினம் வந்தாலும் இராகத்தான் பிரியும். இந்த இன்னும் இந்த இல்லும் நின்ற சொல்லின் இறுதியில் இருந்து வரும் சொல்லு முதல்ல எந்த வல்லினம் இருந்தாலும் தகரமாகத்தான் பிரியும். இதை நாம பொதுவாக வைத்துக் கொள்ள வேண்டும். போகுது 404 முத்திர 404வது நூற்பா. மக்கள் என்னும் பெயர்நிலை கிளவியும் தக்கவடி அறிந்து வலித்தலும் குறித்தே. மக்கள் என்னும் லகர மெய்யீற்று உயர்திணை பெயர் சொல்லுடன் வல்லினம் வேற்றுமை வடியில் புணரும் பொழுது, அதாவது லகரமை தகரமையாக திரிந்து முடிதலுக்கும் உரிமை உடையது, பிரியாமல் இயல்பாக இருப்பதற்கும் உரிமை உடையதுன்னார். பாருங்க, லகர ஈர்தான் மக்கள் உயர்ந்து இன்னைக்கு வந்துட்டார். உள்ளு வள்ளுன்னு சொன்னவரு இப்போ மக்கள். மக்கள் கை, அப்போ மக்கள் அது கை, அது வேற்றுமை. என்ன ஆகும்? மக்கள் கை. அது என்ன வல்லினம் வந்ததுனால வல்லினமாக பிரிகிறது, அவ்வளவுதான். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இல்லு இந்த இன்னும் அதே மாதிரி மக்கட்செவி, மக்கட்தலை, மக்கட்தலைன்னு வரும். இது மக்கள் தலை. அப்போ மக்கள் புறம். புறம்னா முதுகு, நான் சொல்லியிருக்கேன். மக்கள் புறம். இப்போ மக்கள் என்பது இந்த லகரம் தான் நமக்கு தேவை. இது உயர்திணை. இது உறுப்புகள். அந்த உறுப்புகள் வந்தாலும் அது என்ன ஆகும்? வந்த வல்லினமாக திரியும். கை, கா, இது கா, இது தா, இது பா. என்ன வந்தாலும் இல்லு இட்டா மாறும், அவ்வளவுதான். இட்டு 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 இட்டுதான். சரி, இன்னும் ஒரு 100 தான் சொல்லிடுறேன். புறநடை. அதாவது இந்த புறநடை என்பது ரொம்ப பேர் தெரியாமல இருக்காங்க. ஆமா, அதாவது புறன் அடை வேறு, புறன் நடை வேறு. ஏற்கனவே சொல்லி இருக்கேன். இப்ப பாருங்க, 405வது நூற்பா. இது உணர கூறிய உணரியல் மருங்கில் கண்டு செயற்கு உரியவை கண்ணினர் கோடலை. புள்ளி மயங்கியலில் இதுவரை கூறப்பெற்ற புள்ளி ஈற்று புணர்ச்சிகளுக்குள் அடங்காதவற்றை கண்டறிந்து கூறப்பெற்ற விதிகளில் பொருத்தி புணர்ச்சி விதியை கொள்க என்கிறார் தொல்காப்பியர். பாருங்க, புறநடை. புறநடை என்பது உணரக்கூறிய புணரியல் மருங்கில் கண்டு செயற்கு உரியவை கண்ணினர் கொளலை. புள்ளி மயங்கியலில் இதுவரை கூறப்பெற்ற புள்ளி ஈற்று புணர்ச்சிக்குள் அடங்காத, இதான் புறநடை. அதாவது அடங்காதவற்றை சொல்றார். அடங்காதவற்றை கண்டறிந்து கூறப்பெற்ற விதிகளில் பொருத்தி புணர்ச்சி விதியை கொள்க என்கிறார். 405வது நூற்பாவோடு எழுத்ததிகாரத்தின் தொல்காப்பியத்தின் எழுத்ததிகாரத்தின் 8வது புள்ளி மயங்கியல் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.